ஜெபமாலை. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. ஆரம்ப ஜெபம். இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீர் உமது திரு சிலுவையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் என்கிறதினாலே பாவியாகிய நாங்கள் உம்மை வணங்கி நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்கிறோம் சுவாமி. ஆமென். பரிசுத்த ஆவி ஜெபம். பரிசுத்த ஆவியை தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்தில் நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரருடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்மங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாட்சியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோടെ கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயத்தின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீக மன்றியை மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் செய்யும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனை நடத்தும். உம்மை நம்பின எனக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழினையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். போஞ்சபிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியோரையும் மரித்தோரையும் நடுதீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதர்களுடைய சமுதீர பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன். பாவ பொருட்களை விசுவசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன். ஆமென். உத்தம மனஸ்தாப மந்திரம். சர்வேஸ்வர சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் அன்பும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறே மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறே துக்கம் இல்லை. இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜ்ஞை செய்கிறேன். மேலும் எனக்கு பலன் போதாமையால் ஏசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருளுவீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன்.
திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொழுது சத்ருவிடம் நெஞ்சை காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும், இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே என் இரட்சண்யமாயிரும். முதல் 10 மணியில் பிற மதத்தினர், பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும், 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 மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே, என் இரட்சண்யமாயிரும், இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவருடைய இருதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இரண்டாம் 10 மணியில் மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம்.
இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவரீருடைய இருதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். மூன்றாவது 10 மணியில் நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவரீருடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். 4ஆம் 10 மணியில் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான
இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே என் இரட்சகமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். 5வது 10 மணியில் எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே, என் இரட்சகமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்துக்கு அன்பரான கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையான திருக்குடும்பத்தின் தலைவருமான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் சிநேகிக்கப்படுவதாக. என் இயேசுவே, என் பேரில் இரக்கமாயிரும். என் இயேசுவே, என் பேரில் இரக்கமாயிரும். என் இயேசுவே. என் பேரில் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ராஜ்யம் வருக. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எனது ஜெபம், தவம், அனுதின அலுவல், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது கடைசி மூச்சு வரை உம்மை சிநேகிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. புனித சமத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. என்றும் வாழும் பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி.
பரிசுத்த கன்னித்தாயின் உத்திரத்தில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. ஒரே வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இறைவனுடைய ரட்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. அன்பு தீ ஜுவாலித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் போற்றி மகிழ செய்யும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவச் செயல்களால் வேதனையுற்று வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதல் அனைத்தின் ஊற்றாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. பாவங்களுக்கு பலியான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய மீட்பரான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகன் இருதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும் விருதாபியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாய் இருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும்
நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கையெல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோயிலில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. புதுக்காலத்தின் 9வது வாரத்தில் வியாழக்கிழமை திருப்பலியை நாங்கள் கொண்டாட ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்று புனித அந்தோனியாரின் நவநாளை தொடங்கி 9 நாட்களுக்கு நாங்கள் புனித அந்தோனியாரின் நவநாளை மன்றாடப் போகின்றோம். இந்த நவநாளில் விசேஷ விதமாக ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும், கொரோனா வைரஸின் பிடியிலிருந்து இவ்வுலகத்தையும் எமது நாட்டையும் இறைவன் பாதுகாக்கவும் நாங்கள் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது விசேஷ விதமாக வினோத், ஜான், ஜோவியான், பீட்டர், பால் இவர்களது குடும்பத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைத்தனங்களுக்கும் நன்றியாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். அதேபோல் இவர்களது குடும்பத்திலிருந்து இறந்த ஜே லூயிஸ், ஃபத்திமா எஃப்ரேம், அலோஷியஸ் தைரியநாதன், டேனியல் மௌராஜ் மற்றும் வில்லியம் பெர்னாண்டோ இவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை இறைவன் வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். நான் என் வாழ்வை உன்னோடு இறுதி வரையிலும்
எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளில் நின்று எங்களை ஒன்று சேர்த்தருளும். அதனால் நாங்கள் உமது திருப்பெயரை அறிக்கையிடுவோம். உம்மை புகழ்வதில் என்றும் நாங்கள் மாற்றியுறுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இம்மாதம் 13ஆம் நாள் நாங்கள் புனித அந்தோனியார் திருவிழாவை கொண்டாடவிருக்கின்றோம். ஆகவே இன்றிலிருந்து அடுத்த 9 நாட்களுக்கு புனித அந்தோனியாரின் நவநாளை திருப்பலியின் இறுதியிலே நாங்கள் சொல்வோம். அந்தோனியாரிடம் செபிப்போம். காணாமல் போனதை கண்டுபிடித்து கொடுப்பவர் புனித அந்தோனியார். நாம் நேற்று வாசகத்தில் பார்த்தோம், சில வேளைகளில் நமக்கு இறைவன் கொடுத்த வல்லமையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை. காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வல்லமை உள்ள புனித அந்தோனியாரை நமக்கு கொடுத்திருக்கின்றார். கூடுதலாக சாவி கொத்து தொலைந்தால், அல்லது நமது செபமாலை தொலைந்தால், அல்லது நமது ஏதாவது சிறு சிறு பொருட்கள் தொலைந்தால் மட்டும் அந்த வல்லமையை நாங்கள் பாவிக்கின்றோம். அந்தோனியாரை அதற்கு நாங்கள் பாவித்து அவரிடம் மன்றாடுகின்றோம். இதை விட மேலான விடயங்களுக்கு அந்த வல்லமையை, அந்த சக்தியை நாங்கள் பாவிக்க வேண்டும். இப்பொழுது நமக்கு விசேஷமாக சிங்கப்பூர் வாழ் தமிழ் மக்களுக்கு தொலைந்திருப்பது ஆலயங்கள் இல்லையா, குருக்கள் இல்லையா. நாங்கள் ஆலயங்களுக்கு செல்ல முடியாத, குருக்களை பார்க்க முடியாத, பாவ சங்கத்தனம் செய்ய முடியாது. நமது விசுவாசம் வீட்டில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. நமக்கு தொலைந்துள்ளது. ஒரு விதத்தில் பார்க்க போனால் விசுவாசத்தை பகிரங்கமாக நாம் இறைவனுக்கு, மற்றவர்களுக்கு காட்ட நம்மால் முடிவதில்லை. ஆகவே இறைவனிடம் தொலைந்து போன ஆலயங்களுக்காக, தொலைந்து போன குருக்களுக்காக, தொலைந்து போன விசுவாசத்திற்காக, தொலைந்து போன நமது கிறிஸ்தவ சமுதாயத்திற்காக மன்றாடுவோம். ஆலயங்கள் மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த 9 நாள் நவநாளிலும் நாங்கள் விசேஷமாக இறைவனிடம் மன்றாடுவோம். அதே போல நமக்கு தொலைந்து போன மிக பெரிய ஒரு வரப்பிரசாதம் திருப்பலி. அந்த திருப்பலி நமக்கு மீண்டும் ஆலயங்களில் ஒப்புக் கொடுக்கும் அந்த பாக்கியத்தை இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுவோம். இறைவன் நமக்கு ஒரு சக்தியை கொடுத்திருக்கின்றார், வல்லமையை கொடுத்திருக்கின்றார், செபம் எனும் ஆயுதத்தை கொடுத்திருக்கின்றார். சரியான விடயங்களுக்கு, உன்னதமான விடயங்களுக்கு அதை நாம் பாவிப்போம். சின்ன சின்ன விடயங்களுக்கு பாவிக்கலாம், அதைவிட மேலான விடயங்களுக்கு நாம் பாவிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இன்றிலிருந்து அந்தோனியார் மூலமாக நாம் இறைவனிடம் விசேஷ விதமாக அடுத்த 9 நாட்களுக்கும் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாங்கள் தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்கும் பொருட்டு இறைவனுக்கு எதிராக, இறை மக்களுக்கு எதிராக நாங்கள் செய்த குற்றங்களுக்காக, குறைகளுக்காக மன்னிப்பு கேட்பதன் மூலம் இந்த திருப்பலியை நாங்கள் தகுந்த முறையில் இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரர்களே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் திமோத்தியவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 8-15 வரை. அன்புக்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதை என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்வதனைப் போல சிறையிட்டப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்து என்றும் உள்ள மாட்சிமையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் குற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தக்கதாவரெனினும் அவர் நம்ப தகுந்தவர். ஏனெனில் தம்மை மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது. அது கேட்போரின் அழிவுக்கு எதுவாகும் என கடவுள் முன்னணியில் சான்று பகிர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகிர்ந்து கூறும் பணியாளராகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். நான் அறிய செய்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். நான் அறிய செய்தருளும். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புணர்வு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார்.
ஏற்படுத்துவார். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும், நான் அறிய செய்தருளும். Hallelujah. 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 உமது திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும் ஆண்டவரே. அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். Hallelujah. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவிடம் வந்து, இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருப்பதைக் கண்டு அவரை அணுகி, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக. இது முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. இது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளைகள் வேறு எதுவுமில்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறொரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை சாட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது சில நுணுக்கங்களை நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் கூடுதலாக அந்த நுணுக்கங்களை கண்டுகொள்வதில்லை, தெரிந்து கொள்வதில்லை. கிறிஸ்து என்று அந்த மறைநூல் அறிஞர் தன்னிடம் வருவதை பார்க்கின்றார். அவர் மறைநூல் அறிஞர், ப்ரொஃபஷனல் இன் த ஸ்கிரிப்சர். மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து பதில் தெரிந்து வைத்துக்கொண்டு ஒரு கேள்வியை கேட்கின்றார். இயேசுவை எவ்வாறாவது மாட்ட வைக்க வேண்டும். நேற்று நாம் பார்த்தோம், இயேசுவை பார்த்து கேட்கின்றார்கள். இன்றும் நாம் பார்க்கின்றோம், நாளையும் நாம் பார்க்க போகின்றோம். இயேசுவை எவ்வாறாவது சிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனே வந்து கேட்கிறாரே தவிர, இயேசுவிடமிருந்து நாம் எதையாவது புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வரவில்லை. ஆயினும் அந்த மனிதனுக்கு
மறைநூல் அறிஞனுக்கு இயேசு புதிதாக ஒரு விடயத்தை சொல்கின்றார். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், யூதர்களுக்கு 10 கட்டளைகள் மிகவும் முக்கியமானது. 10 கட்டளைகள் தான் அவர்களை பொறுத்தளவில் அத்திவாரம், அவர்களது விசுவாசத்தின் அத்திவாரம். அதன் மேலே அவர்கள் சிறிய 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 கட்டளைகளாக அவர்களை அடுக்கி 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 600 சொச்ச கட்டளைகளை வைத்திருந்தார்கள். யூதர்களை பொறுத்தளவில் இந்த 10 கட்டளைகளை மட்டுமல்ல, 600 சொச்ச சிறிய 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 நுணுக்கமான கட்டளைகள் இருந்தது. ஆகவே இந்த மறைநூல் அறிஞர் இயேசுவிடம் முதன்மையான கட்டளை என்று கேட்கும் பொழுது அந்த 10 கட்டளைக்குள் அடங்கியதை விட அவர் இந்த 600 சொச்சத்திலிருந்து இயேசு எதையாவது ஒன்றைத்தான் சொல்வார் என அவர் நினைத்து கேட்கின்றார். ஆயினும் இயேசு என்ன செய்கின்றார்? யூதர்களது இந்த 10 கட்டளைகளை அவர்கள் 600 சொச்சமாக அவர்கள் பலுகி பெருகச் செய்திருந்த இந்த கட்டளைகளை தகர்த்து உடைத்து சுருக்கி அதை 2 வசனங்களில் கொடுக்கின்றார். நான் என் வசனங்கள் என்று சொன்னேன் என்று சொன்னால் ஒரே கட்டளையின் 2 பாகங்கள். இயேசுவை பொறுத்தளவில் அவன் கேட்ட கேள்வி, முதன்மை கட்டளை எது ஆண்டவரே? இயேசு சொல்கின்றார், உனக்கு கர்த்தாவான கடவுள் நாமே, நம்மை தவிர வேறொரு கடவுள் உனக்கு இல்லாமல் போவதாக. அதைத்தான் நாங்கள் படித்தோம் இல்லையா? 10 கட்டளையின் முதல் கட்டளை. அந்த இறைவனை முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு, முழு வலிமையோடு, முழு உள்ளத்தோடு நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். அவன் ஒன்றைத்தான் கேட்டான். இயேசு 2வதாக இன்னொரு கட்டளையை கொடுக்கின்றார். உன்னை நீ அன்பு கூர்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. இறைவனை நாங்கள் முழு மனத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு புத்தியோடு, முழு ஆற்றலோடு, முழு வலிமையோடு, முழு அறிவோடு, முழு ஞானத்தோடு அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? இறைவனை நாங்கள் முதன்மையாக, எல்லாவற்றிற்கும் முதலாக அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் 2-3 நாட்களாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நாம் இறைவனுக்கு முதற்கனியை கொடுக்க வேண்டும், இறைவனுக்கு நமது முழு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார். முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு, அனைத்தோடும் முழுமையாக நாம் இறைவனை அன்பு செய்ய வேண்டும். ஆயினும் இயேசு சொல்கின்றார், இறைவனை நீங்கள் அவ்வளவு முழுமையாக அன்பு செய்தால், அல்லது இறைவனை அவ்வளவு முழுமையாக அன்பு செய்து விட்டு உங்களது அயலவர்களை நீங்கள் அன்பு செய்யாவிட்டால், நாம் அனைவருமே அயலவர்களை அன்பு செய்கின்றோம். பிரச்சனை இங்க நுணுக்கமாக நாங்கள் பார்க்க வேண்டியது, நீ உன்னை அன்பு செய்வதைப் போல உனது அயலவனை அன்பு செய்வாயாக. இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னா, நாம் முதலாக பார்க்க வேண்டியது, நான் என்னை அன்பு செய்கின்றேனா? செல்ஃபிஷ்னஸ் அல்ல, தன்னலம் பொருந்திய அன்பு அல்ல. இயேசு சொல்வது, நான் என்னை அன்பு செய்வேனாக இருந்தால் எனது உடலை நான் சரியான விதத்தில் காக்க வேண்டும், சரியான நேரத்துக்கு சாப்பிட வேண்டும், சரியான நேரத்துக்கு தூங்க வேண்டும், காலையில் எழும்ப வேண்டும். எனது உடலுக்கு ஒவ்வாத விடயங்களை நான் செய்யாமல் இருக்க வேண்டும், உண்ணாமல் இருக்க வேண்டும். இதெல்லாம் நாங்கள் செய்கின்றோமா என்று சொன்னால் சில வேளைகளில் இல்லை. நாங்கள் சரியான நேரத்திற்கு தூங்காவிட்டால் எனது உடலை நான் பராமரிக்கவில்லை, எனது உடலை நான் சரியாக பார்த்து கொள்ளவில்லை. ஆகவே ஈக்குவல்ஸ் டு, அது எதற்கு சமானமாகின்றது என்று சொன்னால், நான் என்னை சரியான விதத்தில் ஆழமாக அன்பு செய்யவில்லை என்று அர்த்தம். கிறிஸ்தவனாக நான் நல்ல வார்த்தைகளை பேசாவிட்டால்,
நல்ல எண்ணங்களை கொண்டிருக்காவிட்டால், நல்ல குணாதிசயங்கள் எனது வாழ்வில் இல்லாவிட்டால், நான் எனது அகத்தை சரியான விதத்தில் வைத்திருக்காவிட்டால், உள்ளத்தை சரியான விதத்தில் வைத்திருக்காவிட்டால், நான் என்னை அன்பு செய்கின்றேன் என்று அர்த்தம் இல்லை. அதைத்தான் கிறிஸ்து கூறுகின்றார். நான் என்னை அன்பு செய்வது போல, நான் எனக்கு எவ்வளவு தூரம் கரிசனையாக இருக்கின்றேனோ அதே போல, அதே சமானத்தில் ஈக்குவலாக நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். சிறுவர்களே, நான் ஒரு மணித்தியாலம் எனது கைபேசியில் விளையாடினால், எனது தம்பி ஒரு மணித்தியாலம் விளையாடும் பொழுது நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனது அண்ணன் ஒரு மணித்தியாலத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக விளையாடினால் கூட நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை பற்றி நாங்கள் கவலைப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. இது மட்டுமல்ல, எனது சகோதரர்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் பொழுது சில வேளைகளில் நாங்கள் சந்தோஷப்படுவதை விட ஆதங்கப்படுகின்றோம். யாராவது ஒரு நல்ல காரியம் செய்தால் நமக்கு ஆனந்தம் இருக்கின்றதா அல்லது எரிச்சல் வருகின்றதா? கேட்டு பார்ப்போம். இயேசு சொல்கின்றார், நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல உங்கள் அயலவர்களை அன்பு செய்தால் மட்டும்தான் நீங்கள் இறைவனை அன்பு செய்ய முடியும். இந்த கட்டளையை, இறைவனை அன்பு செய்யும் கட்டளையை நான் இந்த கட்டளையோடு சரியாக செய்யாவிட்டால், இறைவனை அன்பு செய்கின்றேன் என்று சொல்லி அயலவர்களையும் என்னையும் நான் அன்பு செய்யாவிட்டால் சரியான விதத்தில் இறைவனை நான் அன்பு செய்ய முடியாது. இயேசு சொல்கின்றார், இரண்டுமே ஒரே கட்டளை. அந்த மறைநூல் அறிஞர் 600 சொச்ச கட்டளைகளில் இருந்து 10 கட்டளைகளில் இருந்து இயேசுவிடம் கேட்கின்றார். இயேசு அனைத்தையும் உடைத்து ஒரே கட்டளையாக, அன்பின் கட்டளையாக அவனுக்கு கொடுக்கின்றார். இதிலே நாங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த மனிதன் இயேசுவிடம் சொல்கின்றார், நீர் சொன்னது சரிதான், கடவுளை அன்பு செய்ய வேண்டும், அயலவர்களை உன்னை நீ அன்பு செய்வது போல அன்பு செய்ய வேண்டும், இதெல்லாம் எனக்கு தெரியுமே ஆண்டவரே. அப்ப இயேசு சொல்கின்றார், இங்கேதான் நுணுக்கம் இருக்கின்றது. இயேசு சொல்கின்றார், நீ சொல்வது சரியே, நீ இறையாட்சியில் நின்று தொலைவில் இல்லை. புரியுமா? நீ இறையாட்சியில் இருந்து தொலைவில் இல்லை. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ இறையாட்சியை இன்னும் அனுபவிக்கவில்லை. You are near to the kingdom of heaven. You are not far away. You are near, but you are not in. நீ தொலைவில் இல்லை, நீ அருகில் இருக்கின்றாய், ஆனால் நீ இன்னும் இறையாட்சிக்கு உள்ளே வரவில்லை. அதிலிருந்து என்ன தெரிகின்றது? எனக்கு கட்டளைகள் தெரிந்திருந்தால் மட்டும் பத்தாது, நான் கட்டளைகளை அறிந்திருந்தால் மட்டும் பத்தாது, படித்தால் மட்டும் பத்தாது, விவிலியத்தை நான் படித்தால் மட்டும் பத்தாது, அறிந்திருந்தால் மட்டும் பத்தாது, விவிலியத்தை எனது வாழ்வில் நான் கடைபிடிக்காவிட்டால், கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நான் இறை ஆட்சிக்கு கிட்ட வந்திருப்பேன், தொலைவில் இல்லாமல் இருந்திருப்பேன், ஆனால் இறை ஆட்சியை நான் அனுபவிக்க முடியாது. உமது ராட்சியம் வருக என்று நாம் ஒவ்வொரு நாளும் மன்றாடுவதன் காரணம் இதுதான். நாம் இறையாட்சியை தெரிந்து வைத்திருக்கின்றோம், படித்து வைத்திருக்கின்றோம், விசுவாச பிரமாணமாக நாம் அதை சொல்கின்றோம். ஆனால் இறைவனை அன்பு செய்வது போல, நான் என்னை அன்பு செய்வது போல நான் அயலாவினை அன்பு செய்யாவிட்டால் நான் இறையாட்சிக்கு உள்ளே வர முடியாது. என்னை கேட்டீர்களானால் இதிலே 3 கட்டளைகள் இருக்கின்றது. திருத்துவத்தை போல இதிலே 3 கட்டளைகள் இருக்கின்றது ஒரே கட்டளைக்குள். இறைவனை அன்பு செய்யுங்கள், அயலானை அன்பு செய்யுங்கள், உங்களை நீங்கள் அன்பு செய்யுங்கள். நான் என்னை அன்பு செய்வேனாகில் எனது வார்த்தைகள், எனது எண்ணங்கள், எனது குணாதிசயங்கள், என்னை நான் பராமரிக்கும் விதம், உடல் ரீதியாக, உள ரீதியாக, ஆன்ம ரீதியாக பராமரிக்கும் விதம்
சரியானதாக, நல்லதாக, சுகாதாரம் உள்ளதாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட அன்புள்ளதாக இருக்க வேண்டும். இந்த வரத்தை நாங்கள் வேண்டி மன்றாடுவோம். நாம் தொலைத்து விட்ட இந்த கிறிஸ்தவ பண்புகளை நமது வாழ்வில் மீண்டும் நாம் கண்டடைய இறைவனிடம் இந்த திருப்பலி மூலமாக, அந்தோனியார் மூலமாக நாங்கள் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது நமக்கு ஆன்ம உணவாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது நமக்கு ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி நமது தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். நம் ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசு திருச்சபை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளங்களாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நமது இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் அன்பு அடைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் திருப்பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மைகள் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை அர்ச்சித் தருள வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறிலே எமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து ஒவ்வொருவருக்கும் அளித்து இயேசு கூறுவதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எனது உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி
வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை எனது நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி அறிதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீரமை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்தருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை, விசேஷமாக நமது வீடுகளில் இருந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் ஒவ்வொருவரையும் நீரை தொட்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தி அருளும். நமது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், எங்கள் குருக்கள், பொது நிலையினராகிய அனைவரையும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எமது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உமது திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க பரியால் புனித அப்போஸ்தலர்கள், அவரது பத்தாவாகிய புனித சூசியப்பர், இவ்வுலகிலும் கூர்ந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர்களாகிய அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று மது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து நம்மை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை விடுவித்த மது வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் நமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை, அன்பை, அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன், எனது அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கும் என்று ஒவ்வொருவருக்கும் நீர் மொழிகின்றீரே. நீர் நமது பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அந்த திருச்சபைக்கும் நமது குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும் மட்டுமையும் தந்தருளத்தில் உளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. பிற இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கிறிஸ்து. முழு உள்ளத்தோடும்
முழு ஆன்மாவோடும், முழு ஆற்றலோடும், முழு வலிமையோடும், முழு அறிவு கூர்மையோடும் இறைவனை அன்பு செய்ய நம்மை அழைக்கும் கிறிஸ்து. இறைவனை எவ்வாறு அன்பு செய்கின்றோமோ அதேபோல் எம்மை அன்பு செய்ய அழைக்கும் கிறிஸ்து. ஒவ்வொருவரையும் நாம் எவ்வாறு அன்பு செய்கின்றோமோ அதேபோல் அயலவர்களை அன்பு செய்ய எம்மை அழைக்கும் கிறிஸ்து. இவரது அன்பிற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறோம், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நமக்கு முடிவில்லா வாழ்வை தருவனவாக. ஆமென். உமது முகத்தின் ஒளி உமது அடியார் மீது ஒளிர்வதாக. உமது இரக்கத்தால் என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே, என்னை வெட்கமுற விடாதேயும், ஏனெனில் உம்மை நான் கூவி அழைத்தேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்டப் பெற்ற நாங்கள் உமை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் அந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனித அந்தோனியாரை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம். ஓ தூய்மையான புனித அந்தோனியாரே, புனிதர்களுள் மென்மையானவரே, கடவுள் மீது நீர் கொண்டுள்ள அன்பும் அவரது உயிரினங்கள் மீது நீர் கொண்டுள்ள கருணையும் இவ்வுலகில் நீர் பல அற்புதங்களை செய்ய தகுதியுள்ளவர் என காட்டியுள்ளீர். துன்புற்றோரிடமிருந்து கவலைப்படுவோரிடமும் நீர் கருணையுடன் பேசும்போது அற்புதங்கள் உமது வார்த்தைக்காக காத்திருந்தன. இந்த சிந்தனையால் உற்சாகமடைந்து இந்த நவநாள் மூலமாக என் வேண்டுதல்களை பெற நான் உம்மை மன்றாடுகின்றேன். என் செபத்திற்கு பதில் பெற ஓர் அற்புதம் தேவைப்படலாம். ஆனாலும் நீர் அற்புதங்களின் பெட்டகம். மனித அனுதாபம் நிறைந்த இதயமும் அன்பும் கருணையும் கொண்ட தூய அந்தோனியாரே,
உமது கரங்களிலே தவழ ஆவல் கொண்ட குழந்தை இயேசுவின் காதுகளில் என் வேண்டுதல்களை கூறும். என் இதயத்தின் நன்றி உமக்கு எப்போதும் உண்டு. நமது வேண்டுதல்களை நாம் இந்நேரத்தில் மௌனமாக அந்தோனியார் மூலமாக இறைவனிடம் சமர்ப்பிப்போம். புதுமைகள் புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தந்தருளும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருக்குலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். இறை அருளை நிரம்ப பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் வந்தடைய எங்களுக்கு இறை அருளை பெற்று தந்தருளும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லீலையே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆதரவே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ வழி அறியாதோர்க்கு வழி காட்டும். எங்கள் குடும்பங்களையும் நமது வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாத்தருளும். நீங்காத நோய் நொடிகளிலிருந்து எம்மை பாதுகாத்தருளும். உமது வேண்டுதலால் இவற்றை எம்மிடமிருந்து நீக்கி அருளும். ஆமென். இயேசுவின் மதுரமான இருதயமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரே, புனித கிளாரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தந்தை ஆகிய இறைவன், தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து என்றும் வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நமது வாழ்விலும் தொடரட்டும். சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம்.